ஹாஸ்டல் கவுண்டரு. ஹாஸ்டலு இது ஹாஸ்டலுடைய என்ட்ரன்ஸு. இதுதான் மெயின் ஸ்ட்ரீட்டு செப்பல். அப்படியே போனீங்கன்னா இது ஒரு பெட், ஸ்டடி பெட். இது ஒரு விண்டோ. அப்படி எல்லாமே ரொம்ப டைட்டு. எப்பா அப்படி திறந்தோம்னா வியூ. கொசு வரும், மூடிடலாம். இதுதான் முகம் பார்க்குற கண்ணாடி. டெய்லி காலண்டர், ஒரு டியூப் லைட்டு. இங்கே நம்மளுடைய கிச்சன் ஐட்டம்ஸ், ப்ரஷ்ஷு, சேவிங் செட்டு, பர்ஃப்யூமு, நம்ம காசு கொடுத்து வாங்கின ஒரு அவார்டு. அப்படியே போனோம்னா அப்படியே பாருங்கள், இங்கே நம்ம லேப்டாப்பு, இங்கே நம்ம ஐட்டம்ஸ், கிச்சன் குக்கிங் ஐட்டம், லெமன், இது படம் பார்க்க ப்ரொஜெக்டரு, சால்ட்டு, கொஞ்சோண்டு சர்க்கரை, அவ்வளோதான். அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே நம்ம கேட்ஜெட், பேனா, பென்சிலு, மொபைலு, யூஎஸ்பி கார்டு, அயன் பாக்ஸு, இதெல்லாம் இந்த ரேக்கில் வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் டேட் பண்ணால் வேலை செய்யாத ஒரு வாஷ் மிஷினு. தண்ணி வரும், கீழே வந்து குளம் இருக்காது. இந்த விண்டோவை திறக்கலாம். திறந்தா ஃபுல் வியூவு பார்த்தா தெரியும். ஆனால் இந்த வியூவு வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே 2 நாய் இருக்குது. ஒரே ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த டோரையும் அந்த டோரையும் திறக்கிறதே இல்லை. இப்படியே வந்தோம் அப்படின்னா இதுதான் திங்ஸ் வச்சுக்கிற இடம். உடன் பீரோ. இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட்டே இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ளக் பாயிண்ட்டை செட் பண்ணோம். ப்ளக் பாயிண்ட்டு கிடையாது, மொபைல் நாட் அலௌடு. ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட்டு, இது ஒரு உடன் பீரோ. இந்த பீரோவில் இதெல்லாம் வச்சுக்கிறோம். அப்படியே போனோம்னா இதுதான் பாத்ரூமு. பாத்ரூமில் இங்கேயே ஒரு விண்டோ இருக்குது. வியூஸ் நல்லா தெரியும். ஆனால் பாத்ரூம் வந்து அது மோசமாக இருக்கும். ஏன் தரையை பார்த்தா கேவலமாக இருக்கும். தண்ணி ரொம்ப நாளாக போகாமல் அப்படியே கிடந்துச்சு. அப்புறம் நான் தான் சரி பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது இந்த ஹோம் டூர், ஹாஸ்டல் ஹோம் டூர், அவர் லைஃப். நல்லா பாருங்கள். 360